தீபாவளி ஸ்பெஷல் டு கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு டியோ ஹோல்டர் தான் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கார்ட்போர்ட் எடுத்து அதில் ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் 2 பழைய பேங்கிள் எடுத்திருக்கேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் என்ன பண்ணணுன்னா ஃபெவிகால் வச்சு ஒட்டி அப்புறம் ப்ளூ கலர் உல்லன் த்ரெட் வச்சு நான் கவர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கவர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போது கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்கு சென்டரில் இந்த இதை எடுத்து வச்சு ரவுண்ட் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் அந்த ரவுண்ட் ஷேப் அதுக்குள்ளே நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். நான் உள்ளே எல்லோ கலர் அண்ட் அவுட்டர் அந்த சர்க்கிளுக்கு அவுட் சைடு ரெட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த கார்ட்போர்ட் பீஸை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். பெயிண்ட்லாம் ட்ரை. இப்போது பெயிண்ட் காஞ்சிடுச்சு. இது காஞ்சதுக்கப்புறம் பேங்கிளில் நம்ம த்ரெட்டு சுற்றி வச்சுருந்த பேங்கிளில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அது சென்டரில் ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா திரும்ப அந்த எல்லோ கலர் பெயிண்ட் ஒரு லேயர் அடிச்சிருக்கேன். அப்புறம் டெக்கரேஷனுக்கு நான் அந்த பேப்பர் பிளேட்லேருந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து அந்த இதை சுற்றி அந்த ரெட் கலர் பார்ட்ரு மாதிரி இருக்கிறதுல ஒட்டியிருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் நடுவில் நான் சிம்பிளாக ஒரு தியா மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தியா ஹோல்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவில் விளக்கு ஏற்றி வச்சு பார்த்தா அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் லாஸ்ட்டில் விளக்கு ஏற்றி வச்சு காமிக்கிறேன். அந்த விளக்கு வச்சு காமிக்கிறேன். இப்போது செகண்ட் வால் ஹேங்கிங் கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வால் ஹேங்கிங் செய்கிறதுக்கு ஒரு கார்ட்போர்டில் நான் விளக்கு சிம்பிளாக வரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக வரைஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பெயிண்ட் பண்ண போகிறோம். இந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் போட்டு பண்ணிக்கலாம். நான் அதுக்கு முன்னாடி அந்த தியாவுக்கு மேலே அந்த நெருப்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை ஒரு கார்ட்போர்ட் பீஸில் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்க போகிறேன். இது பண்ணிட்டதுக்கப்புறம் நான் தியாவுக்கு அந்த விளக்குக்கு பெயிண்ட் அடிக்க போகிறோம். அது என்ன கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோன்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விளக்குக்கு மேலே இருக்கிற அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பெயிண்ட் அடிக்க போகிறோம். நான் ரெட் கலர், க்ரீன் கலர், எல்லோ கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் எடுத்து எங்கனெல்லாம் அடிக்கணுமோ நான் அந்த இடத்துல தான் அடிச்சுக்கிறேன். நான் சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது டிசைன் போட்டு அதுக்கேற்ற மாதிரி கலர் அடிச்சுக்கலாம். நான் இப்போது கலர் அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போது பெயிண்ட் பண்ணியாச்சு. அதை காய வச்சிடலாம். அப்புறம் நான் பேப்பரில் நிறையாவா அந்த தியா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 13 பீசஸ். அப்புறம் உல்லன் த்ரெட் நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதை 3 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். 2 இது ஒரு சேம் சைஸில், இன்னொன்று அதோட பெருசு. இப்போ அந்த 3த்தையும் நம்ம அது இருக்கிற மாதிரி ஒட்டிக்கலாம். அந்த சின்ன சைஸ் 2த்துல 4 பீசஸ், அப்புறம் பெருசில் 5 பீஸ். அதுக்கப்புறம் அந்த தியா பெருசாக செஞ்சு வச்சுருந்தால அதுவும் காஞ்சிடுச்சு. அந்த நம்ம நெக்ஸ்ட் அந்த ஹேங்கிங் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பர் தியாவை எடுத்து அந்த பெருசாக கார்ட்போர்டில் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்க அதுக்கு பேக் சைடில் வச்சு ஒட்ட போகிறோம். எப்படின்னா அந்த சின்ன சைஸ் 2ம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில், பெருசு சென்டரில் கொஞ்சம் கீழே அந்த மாதிரி வச்சு ஒட்டணும். ஒட்டிட்டு திருப்பி பார்த்தா அது ஒரு அழகான வால்
ஹேங்கிங் மாதிரி இருக்கும். அப்படியே விட்டாலும் ஓகே தான், இல்லை எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இதை ஒட்டிடலாம், ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போது ஒட்டியாச்சு. இது இனிமேல் ஓகே தான், அப்படியே விட்டாலும் விட்டுருக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக இதுக்கு முன்னாடி கிராஃப்டில் யூஸ் பண்ண மாதிரி அந்த பேப்பர் பிளேட்டில் இருந்து ரவுண்ட் ஷேப்பில் பெருசாக 4 பீஸ் கட் பண்ணி நான் அந்த கீழே இருக்கிற கேப்பில் ஒட்டி விட்டுருக்கேன். ஒட்டிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஒயிட் பெயிண்ட்டு வச்சு அந்த பேப்பர் பிளேட் வந்து கட் பண்ணி விட்ட அந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி நான் டாட்டாக வச்சுருக்கேன். அது பார்க்க அழகாக ஒரு டிசைன் மாதிரி இருக்கும். ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.